ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பட்ஸ் டு ப்ளூம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது ஒரு ஈஸியான பேசிக் எமர்ஜென்சி சட்னி. நான் எப்போ ட்ராவல் போனாலும் சரி, எங்கேயாவது ஊருக்கு போகிறேன்னா இந்த சட்னி தான் எடுத்துகிட்டு போவேன். ஸோ இப்போ நான் இந்த சட்னி உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். நான் ஊருக்கு கிளம்பிட்டு இருக்கேன், அம்மா வீட்டுக்கு கிளம்பிட்டு இருக்கேன். பார்சல் கட்டுறதுக்காக இட்லியும் சட்னியும் ரெடி பண்ணோம். அப்போ எனக்கு சடனாக தான் ஞாபகம் வந்துச்சு, ஓகே நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த சட்னி செஞ்சு காட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. இது வெரி பேசிக், பட் ஊருக்கு போகிறப்ப ட்ராவலுக்கு ஏதாவது எமர்ஜென்சியாக இருக்குன்னா டக்குன்னு அரைச்சிடலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்படியே சூடான இட்லிக்கு இந்த சட்னி அப்படியே அந்த தாளிப்போடு தொட்டு சாப்பிட்டா செம்ம ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். கட்டாயம் நீங்கள் ட்ரை பண்ண வேண்டிய சட்னி. இந்த லாக்டவுன் டைமில் சூப்பரான ஒரு ஈஸி ரெசிபி. நீங்கள் காலைல நைட்டு 2 வேளை கூட வச்சுக்கலாம். ரொம்ப நாள் கூட இந்த சட்னி ஸ்டோர் பண்ண முடியாது. 1 நாள் 2 நாள் நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ எங்கேயாவது வெளில போகிறீங்கன்னா நீங்கள் நைட்டே வதக்கி வச்சிட்டிங்கன்னா நெக்ஸ்ட் டே கொண்டு போகிறதுக்கு லைட்டாக சூடு பண்ணிட்டு மிக்சியில் போட்டு அரைச்சோன்னா சூப்பராக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சாரி ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு நான் எண்ணெய் ஊற்றி தக்காளி போட்டிருக்கேன். அந்த ஒரு ஸ்டெப்பு மட்டும் நான் எடுத்ததுக்கப்புறம் தான் அந்த சட்னி எடுப்போனே எனக்கு ஞாபகம் வந்துச்சு. அதனால தான் தோசை கரண்டிலாம் வச்சு கிண்டிக்கிட்டு இருக்கேன். ஸோ ஊருக்கு போகிற அர்ஜென்ட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒன்றும் இல்லை, ஒரு 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு தக்காளி போட்டு வதக்கிடுங்க. வதக்கினதுக்கப்புறம் பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி கொஞ்சம் பெருசாக, ரொம்ப சின்னதாக கட் பண்ணி போட வேண்டாம். நம்ம மித்த சட்னிக்கெலாம் வதங்குறதுக்கும் சின்னதாக தான் கட் பண்ணி போடுவோம். பட் இந்த சட்னிக்கு நீங்கள் பெருசாகவே கட் பண்ணி போடலாம். இந்தளவு பெருசாக இருக்கணும். இப்போ நமக்கு இந்த சட்னியை நல்லா வதக்கி விடணும். இந்த வெங்காயம் வதங்குறதுக்கு தேவையான அளவு உப்பு அதெல்லாம் சேர்த்துக்கோங்க. ரொம்ப ஈஸியாக ஒரு பேசிக்காக அரைக்கக்கூடிய சட்னி தான். எல்லார் வீட்லேயும் இது செய்வோம். பட் இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சிங்கன்னா நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு வெங்காயத்தை வதக்கிட்டு தக்காளி போடுறத விட எண்ணெயை ஊற்றி நீங்கள் தக்காளியை வதக்கிட்டு அதுக்கப்புறம் வெங்காயத்தை போட்டு இது மாதிரி நல்லா கிளறிட்டே இருங்க. இப்போ இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு எடுத்துக்கலாம். கொஞ்சம் கூட எடுத்துட்டேன். ஸோ கொஞ்சம் இதை போட்டுட்டு சட்னிக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வதக்குவோம். என்னடா வெங்காயம் பெருசாக இருக்கேன்னு யோசிக்காதீங்க. இந்த சட்னியில் உள்ள ஒரு ஸ்பெஷல் என்னென்னா, வெங்காயம் இந்த மாதிரி பெருசாக தான் இருக்கணும். இதை அரைப்படுறப்ப நமக்கு வெங்காயம் திப்பியாக ரொம்ப போட்டு நைஸாக மைய அரைக்கக்கூடாது. இந்த சட்னியை வெங்காயம் ஒன்று பாதியாக இருக்கணும். அப்போ தொட்டு சாப்பிட்றப்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அந்த வெங்காயத்தோட ஃப்ளேவர் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ சட்னிக்குன்னு இன்னும் எதுவுமே காரம் போடலையா, ஸோ அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா காய்ந்த மிளகாய் சேர்க்க போகிறோம். மிளகாய் தூள் சேர்க்காதீங்க. காய்ந்த மிளகாய் போட்டிங்கன்னா தான் இதோட ஒரிஜினல் டேஸ்ட் உங்களுக்கு ஃபீல் பண்ண முடியும். உங்களுக்கு எத்தனை வேணுமோ, காரத்துக்கு 4, 5 அந்த மாதிரி எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. தக்காளி நான் ஒரு 4 தக்காளி 6 அல்லது 7 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். நீங்கள் ஈக்குவல் ரேஷியோ எடுத்துக்கலாம், இல்லை தக்காளி கூட வெங்காயம் கம்மியாக எடுத்துக்கலாம். பட் என்னோடய ரேஷியோ படி பார்த்தீங்கன்னா தக்காளி 4 இல்லைனா வெங்காயம் கொஞ்சம் கூட எடுக்கிறப்ப சட்னியோட சுவை இன்னும் அதிகமாக இருக்கும். இப்போ ஓவரால் நமக்கு எல்லாமே வதங்கி அந்த கலர் சேஞ்ச் ஆகணும். வெங்காயம் ஒரு மாதிரி டிரான்ஸ்பரண்ட் கன்சிஸ்டன்சிக்கு வரணும். கொஞ்சம் பெருசாக போட்டிருக்கனால வதங்க கொஞ்சம் லேட் ஆகும். அதனால் ஒன்றும் இல்லை, நம்ம ஆன் பண்ணி அடுப்பை ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் மூடி போட்டிங்கன்னா அப்படியே அழகாக இந்த மாதிரி வந்துடும். இப்போ இந்த மாதிரி கண்ணாடி பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம இதை ஆற வச்சுருவோம். நான் நைட்டு இதை வதக்கி வச்சுட்டு ஆஃப் பண்ணிவிட்டு நான் பாட்டு தூங்கிட்டேன். காலைல எழுந்திரிச்சு என்ன பண்ணுவேன்னா திரும்பவும் ஒரு டைம் நான் வதக்கிக்குவேன். இப்போ காலைல நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா எந்திரிச்சு லைட்டாக இந்த அளவுக்கு நம்ம வதக்கிக்கணும். வதக்கிட்டோம்னா நமக்கு சட்னி அவ்வளோ சீக்கிரம் கெட்டு போகாது. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சட்னியை நல்லா வதக்கி விட்டது நல்லா ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. ஒரு 2 செகண்ட் இதை ஆற விட்டுட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது. அதனால தான் நம்ம தக்காளியெல்லாம் வெங்காயம்லாம் பெருசாக போட்டிருக்கோம். லாஸ்ட்டாக கடுகு உளுந்தம் பருப்பு, காஞ்ச மிளகாய், பெருங்காயத்தூள் போட்டு தாளித்து ஊற்றிட்டிங்கன்னா சூப்பரான சட்னி ரெடி. ரொம்ப பேசிக்காக ஈஸியாக குயிக்காக பண்ணிடலாம். நீங்கள் இதை நார்மல் டேஸ்லேயுமே நைட்டு வதக்கி வச்சுட்டு பண்ணலாம். ஸோ ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.